அந்த பயம் இருக்கட்டும். வா சுருதி. Hello guys, welcome to a brand new video. Okay guys, இந்த வீடியோல துரந்தர் 2 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரன்வீர் சிங் ஆக்டிங்ல ஆதித்யா தர் டைரக்ஷன்ல மார்ச் 18 ரிலீஸ் ஆன படம் தான் துரந்தர் 2. போன வருஷம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட துரந்தரோட டைரக்ட் சீக்வல் தான் இந்த துரந்தர் 2. இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஓகே, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பயங்கர த்ரீயா இருந்துச்சு. 4 மணி நேரம் படம் எப்படி போச்சுனே தெரியல, ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி எவ்வளவு ஸ்பீடா இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பீட்னஸ் வந்து இந்த படத்துல இருந்துச்சு. இப்ப இருக்க டேரக்டர்ஸ்லாம் 2 மணி நேரம் படத்தை எப்படி ஹோல்ட் பண்ண தெரியாம இருக்காங்க. பட் 4 மணி நேரம் படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வச்சது ஆதித்யா டைரக்ஷன் தான். ஸோ ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னா ரன்பீரோட ஆக்டிங் தான். ஏது ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவருக்கு ஆக்ட் பண்றதுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது. பட் இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா ஜஸ்கிரதாவும் ஹம்சாவும் 2 கேரக்டருக்கும் தனித்தனியா ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு. அந்த தனித்தனியா அது எப்படி தேவையோ அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்துல இருக்க நிறைய எமோஷன் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான காரணமே அவரோட ஆக்டிங் தான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரன்வீர் சிங் ஓன்ஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் டிட் a very good job. அதே மாதிரி மிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல நீட்டா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா சொல்லலாம் சாரா அர்ஜுனுக்கு சீன்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் வருவாங்க. இந்த செகண்ட் பார்ட்ல அவங்க சும்மா தான் வராங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் நல்லா இருந்துச்சு. வந்த சின்ன சின்ன சீன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா சில எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஷி ஹேஸ் a better future. நெக்ஸ்ட் முக்கியமான பாசிட்டிவ்னா இந்த படத்தோட எண்டிங் தான். அப்படி என்ன ஒரு எண்டிங் பயங்கரமா இருக்கா அப்படின்னா பயங்கரமா தான் இருக்கு. பட் அதை தாண்டி அந்த எண்டிங்ல ஒரு எமோஷனல் சைடு இருக்கு. அந்த எமோஷனல் சைடு தான் இந்த படத்தை சோ சாட்டிஸ்ஃபைட் ஃபிலிமா மாத்துது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வேற எப்படி முடிச்சிருந்தாலுமே சூப்பரா இருந்திருக்காது. இப்படி முடிச்சிருந்தா இந்த படத்தை ரொம்ப சூப்பரான படமா மாத்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சொன்னா செட் ஒர்க்ஸ், லயரோட செட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. துரந்தர் 1ல நான் இதை சொல்லியிருப்பேன். அதே விஷயம் தான் இந்த படத்துக்கும். இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் இந்த படம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்தோட மியூசிக் தான். மியூசிக் டைரக்டர் சஷ்வந்த் இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பரான மியூசிக் இன்புட்டை கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு பாட்டோட அளவுக்கு பாட்டோட மியூசிக் பிடிக்காம இருக்கலாம். பட் ஆக்சுவலா அந்த மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த படத்தோட நிறைய எமோஷன் சீன்ஸ் புல் ஆஃப் பண்றதுக்கு ரன்வீர் சிங் ஆக்டிங் மட்டும் இல்லாம இந்த மியூசிக் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. எஸ், துரந்தர் 1ல நிறைய வேரியபிள் மியூசிக் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இதுல இல்லைனாலுமே இந்த மியூசிக் நல்லா தான் இருக்கு. சாங்ஸா சொல்லணும்னா ஆரி ஆரி, ஃபிர்சே, மே அவுர்த்தும், இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, பாசிட்டிவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு. சரி, நெகட்டிவ் குள்ள போவோமா? என்ன ப்ரோ படத்துல நெகட்டிவ் இருக்கானா? எஸ், சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதை சொல்லிதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், இந்த படத்தோட மிகப்பெரிய முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட்னா அது வில்லன்ஸ் தான். என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேஜர் இக்பால் கேரக்டர் நல்லா இருக்குன்னா அந்த ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ரஹ்மான் தயக்தை விட இவர் தான் எனக்கு டெரிஃபைங்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இந்த படத்துல அதை அப்படியே சுக்குநூறா உடச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் அவ்வளவு மெனசிங்காவும் டிமாண்டிங்காவும் காட்டல. அதனால படம் கொஞ்சம் வீக்கரா மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. இதே விஷயம் தான் எஸ்பி அஸ்லாம் கேரக்டருக்கும் நடந்துச்சு. அந்த கேரக்டரை ப்ரீட் பண்ண முடியாத மாதிரி காமிச்சாங்க. பட் ரொம்ப கிளீன் ஷேவா முடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இட் குட் ஹேவ் பீன் பெட்டர். அந்த 2 கேரக்டர்ஸுமே இன்னும் சூப்பரா காமிச்சிருக்கலாம், இன்னும் சூப்பர் டிமாண்டிங்கா காமிச்சிருக்கலாம். அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி துரந்தர் 1ல அளவுக்கு பெரிய கான்ஃபிளிக்ஸோ சப் கான்ஃபிளிக்ஸோ இந்த படத்துல இல்ல. அது உங்களுக்கு படம் பார்க்கும் போதே புரியும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கான்ஃபிளிக்ட் இல்லாதனாலயோ என்னமோ தெரியல, இந்த படத்துல ஹீரோ ஈஸியா ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்காத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த ட்விஸ்ட், ஆக்சுவலி இது எனக்கு மட்டும் தான் நெகட்டிவா இருந்துச்சா இல்ல எல்லாருக்கும் நெகட்டிவா இருந்துச்சான்னு தெரியல. பட் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. நான் இது என்னோட ஜென்யூன் ஒப்பீனியனால சொல்றேன். எனக்கு அந்த ட்விஸ்ட் அவுட் ஆஃப் நோவேங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் சம்பந்தமே இல்லாம கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் தேவையே இல்லையோ, அது இல்லாம இருந்தா கூட அந்த படம் அதே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஓகே, பட் இது என்னமோ ஃபோர்ஸ்டா எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி முக்கியமா டப்பிங், இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது ஃபீலா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிந்தியா தான் பார்த்திருந்தேன். ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்டைல் தான் பார்த்தேன் தியேட்டர்ஸ்ல. பட் துரந்தர் 2 நான் தமிழ்ல தான் பார்த்தேன். எனக்கு ஹிந்தியில கிடைக்கல. டப்பிங் சொல்லப்போயிருந்தாங்களா இல்ல நான் பார்த்த தியேட்டர்ல மொக்கையா ப்ளே பண்ணிருந்தாங்களா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. நிறைய இடத்துல தமிழ் டப்பிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. சில இடங்கள்ல மியூசிக் லவுடரா இருந்துச்சு, வாய்ஸஸ் ரொம்ப ஸ்லோவரா இருந்துச்சு. என்னோட தியேட்டர்ஸ் இப்படி இருந்துச்சு. மேபி எல்லாருக்குமே தமிழ் டப்பிங் பார்த்தவங்களுக்கு இப்படி இருந்துச்சான்னு தெரியல. நீங்க ஹிந்தியில பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் கடைசியான நெகட்டிவ், இது ரொம்ப முக்கியமான நெகட்டிவ். இது தப்பா சரியான எனக்கு தெரியல. பட் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ப்ரொபகண்டிக்கா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஃபோர்ஸ்டா ப்ரொபகண்டாவா வச்சிருந்தாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அது கொஞ்சம் ஃபோர்ஸா தெரிஞ்சு. ஸோ அதனால நெகட்டிவ். நான் வந்து இது பயங்கரமான நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஆதித்யா தாரோட விஷன். அவர் என்ன நினைக்கிறா அதான் எடுக்க முடியும். அவரோட பிலீஃப் அது நான் தப்பு சொல்லல. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அது நெகட்டிவா தோணுச்சு. லைக் ரொம்ப ஃபோர்ஸா அந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம இருந்தாலுமே படம் நல்லா இருந்திருக்கும். சில இடங்கள்ல ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டையும் அங்க இருக்க பாகிஸ்தானியோட டெரரிஸ்டையும் ஒன்னா சித்தலாம் வச்சு பேசியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த ப்ரொபகண்டா சீன்ஸ்லாம் எனக்கு வந்து குபீர் மூமெண்டா தான் இருந்துச்சு. பட் குட்
சீக்வல். பட் எனக்கு மட்டும் இந்த ஃபீல் இருந்துச்சு, லைக் என்னன்னா இது துரந்தர் 1 அளவுக்கு இந்த படம் இல்லையோ, இதோ ஒரு ஸ்லைட்டான விஷயங்கள் குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னென்ன விஷயங்கள் குறைஞ்சி அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவா சொல்றேன். பட் அந்த வீடியோட துரந்தர் 1ல என்னென்ன ஒர்க் ஆச்சு, துரந்தர் ஸ்கிரீன் பிளே அனாலிசிஸ், துரந்தர் 2ல என்னென்ன விஷயங்கள் ஒர்க் ஆகல, அதாவது பார்ட் 1ல இருந்து பார்ட் 2ல என்னென்ன விஷயங்கள் ஒர்க் ஆகல, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோல ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you with another interesting video. Until then, bye bye.